சார், நடிகர் சிங்கமுத்து நம்மோடு இணைந்திருக்கிறார். சார், முதற்கட்டமாக உங்களுடைய அனுதாபங்களை பதிவு செய்யுங்க சார். அவருக்கு ஒரு ரொம்ப துக்கமான நிகழ்ச்சி நடந்து விட்டது. விஜயகாந்த் தமிழ் திரைப்படத்துறையில ஒரு இதயம் கொண்டவர். இதயம் கொண்டவர்னா உண்மையான இதயம் கொண்டவர். எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய ஏழை எளிய மக்களா இருக்கட்டும், வருங்கால இயக்குநர்களா இருக்கட்டும், இப்போ உள்ளவங்களா இருக்கட்டும், எல்லாரும் அரவணைத்து புரட்சி தலைவருக்கு முன்னாலே ஒரு அருமையான தர்ம குணம் படைத்தவர் விஜயகாந்த் அவர்கள். அது மட்டும் இல்ல, திரைப்படத்துறையில போலீஸ் அதிகாரினா இவங்க இப்படித்தான் இருப்பாங்கிறத ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியா நடிச்சு மற்றவர்களுக்கு வழிகாட்டியவர். அப்படிப்பட்டவர். அவர் வளர்ந்த காலத்திலிருந்தே அங்க ராஜாபாதர் ஸ்ட்ரீட்ல தினந்தோறும் 200 பேர் 300 பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் சாப்பிடுவாங்க. அப்ப நான் பார்த்துருக்கேன். எப்போதுமே மற்றவர்களுடைய மனசு புண்படுற மாதிரி எதையும் பேச மாட்டார். ஆறுதல் சொல்வாரு. எதிர்காலத்துக்குண்டான வழியையும் காமிப்பாரு. ஒரு நல்ல மாமனிதர். இது மாதிரிலாம் இனிமே பிறக்கிறது அரிது. தொடர்ச்சியா சொன்னீங்க, அவரை பத்தின மறக்க முடியாத நினைவுகள் உங்க மனசுக்குள்ள, ஆழ் மனசுக்குள்ள கொட்டி கிடக்கும். எங்களுக்காக பகிர்ந்துக்கோங்க சார். நிறைய இருக்கு. அவரோட நான் 4-5 படங்கள் தான் நடிச்சேன். இருந்தாலும் வானத்தை பிளந்த படங்கள் எல்லாம் அப்போ அவரு நாங்க 2-3 பேர் இந்த சோத்ராஜ் அவரோட இருப்பார். ஒரு மேக்கப் அப்ப சொல்லி கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பேசுறாங்க. அப்ப நான் சொன்னேன் யதார்த்தமா, அன்னைக்கு நீங்க தனிப்பட்ட முறையில கட்சி ஆரம்பிக்கிறத விட ஆரம்பிச்சு அதிமுக ஜாயின் பண்ணிக்கங்க, அப்பதான் வெற்றி பெறதுக்கு ஈஸியா இருக்கும்னு. அப்போ அவர் ஒத்துக்கல. இல்ல அது நம்ம இன்னொருத்தரோட எதுக்கு நம்ம நம்மளே முயன்று வந்துருவோம் அப்படின்னு ஜாலியா சொன்னார். சோத்ராஜ் சொன்னாரு, ஆமாமா அதெல்லாம் வேண்டாம், அண்ணனுக்கு செல்வாக்கு இருக்கு வந்துருவாரு அப்படின்னு சொல்லி அவரை பிற்காலத்தில் பார்த்தா அதிமுகவோட கூட்டாக இருந்து ஜெயிச்சு எதிர்க்கட்சி தலைவராக வந்தார். அது மாதிரி அவர் என்னன்னா எதையுமே மறைக்க தெரியாத ஒரு மனிதர். அவர் நல்லவர் இவர் நல்லவர்னு வாயில பேசுவார். ஆனா உண்மையிலேயே நல்லவர் அவர் தான். சினிமா உலகத்திலே ஒரு மறக்க முடியாதவர், இனிமே பார்க்க முடியாத ஒரு சொல்லுவாங்க. அதாவது அவர் மாதிரிலாம் இனிமே ஒருத்தர் பார்க்க முடியாது. நடிப்புலையும் சரி, மொத்தவங்களும் சரி, ஒரு காவல்துறைனா எப்படி நடிக்கணும், ஏழையா இருந்தா எப்படி நடிக்கணும், பணக்காரனா இருந்தா எப்படி நடிக்கணும், அப்படி மட்டும் இல்ல. ஷூட்டிங் பார்க்கறவர்கிட்ட கூட ரொம்ப ஆறுதலான வார்த்தை சொல்லுவார். கடிஞ்சு விழுக மாட்டார். அவங்களுக்குலாம் சாப்பாடு போட்டு அனுப்பியான்னு சொல்லுவார். புரட்சி தலைவருக்கு முன்னால விஜயகாந்த் அவர்கள் தான் யாரு போனாலும் சாப்பாடு போடுறவர். பணிவான பேச்சு. எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் எவ்வளவு தாழ்ந்த நிலையில் இருந்த நண்பர்களை பார்த்தா உடனே அவங்களை அரவணைச்சு உங்களுக்கு மறைமுகமா உதவி செய்யறது போன்ற எல்லா வகையிலையும் ஒரு சிறந்த ஒரு அருமையான நடிகரை இழந்து விட்டோம். என்னமோ திரைப்படத்துறையில இந்த வருஷம் ரொம்ப சிக்கலா இருக்கு. சின்ன நடிகரா வந்து கருதியா பெரிய நடிகரா ஒண்ணு நம்மளுக்கு இருந்து பாய்ச்சிட்டாரு கடவுள். என்னமோ தெரியல. ஆனா விஜயகாந்த் போல எல்லாம் இனிமே ஒரு மனிதர் பிறந்து நடிகரா வந்து நடிகர் சங்கத்துக்காக அவர் செய்திருக்கிற உதவிகள், நடிகர் சங்க கடனை மீட்டவர்களே வேண்டாம். அவர்கள் யாருக்குமே சாப்பாடு போட்டு அழகு பார்க்கிறவர். குணமானவர், இவன் தங்கமான மனிதர். தர்மம் இறக்கம் இல்லையே என் உயிர் போகணும் வள்ளலார் சொல்வார். ஆனா இறக்கமே உருவானவர் விஜயகாந்த். அவருடைய அழகு, அவருடைய பெருமை, அவருடைய நல்ல குணங்கள் எல்லாத்துக்கும் காரணமே அவருடைய இறக்கம் தான். யாரை பார்த்து எளிதில் இறக்கம் கொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நினைப்பவர் விஜயகாந்த் அவர்கள். மற்றவர்களை போல தாக்கு போக்கு சொல்றது, நாளைக்கு வாங்குறது, இன்னைக்கு வாங்குறாங்கிறது. அன்று நன்று, அதாவது அன்று செய் இல்லை நன்று செய் அன்றே செய், நன்றே செய் அன்றே செய்கிறது. அன்றே செஞ்சாதான் நீ நல்ல ஆளு, நாளைக்கு வாங்கின கூட சொல்ல தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மாமனிதரை நாம் இழந்து தமிழகம் கண்ணீர் கடலில் மூழ்கி இருக்கிறது. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். அவரோடு நான் வாழ்ந்த காலங்கள், பழைய காலங்கள் ஒரு அருமையான எல்லாரையும் மனதில் உள்ள விட்டு கேட்பாரு. ஏன்னா நமக்கு அப்படி இருக்காது, இப்படி இருக்குது, அப்படி இருக்கு, வந்தா சரியா வருமா, அதெல்லாம் கேட்பார். தனிப்பட்ட முறையெல்லாம் கேட்பாரு. நீங்க வாங்கினே உங்களுக்கு எல்லாம் அதான் உங்களுக்குன்னு ரசிகர்கள் இருக்காங்க, உங்களுக்கு செல்வார் இருக்கு, மக்கள் தமிழ் மக்கள் இருக்காங்க அப்படின்னு. ஒரு நேர்மையான அரசியல்வாதி வருவாருன்னு தமிழக மக்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த சில பேரை பல மாதிரி வசமாடுறாங்க, மாதிரி சொல்றாங்க. ஆனா நேர்மை எதையுமே சொல்ல முடியாத ஒரு நேர்மையான ஏழை மக்களுக்காகவே குரல் கொடுக்கிற ஒரு மாமனிதர் வந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து விட்டால் நமக்கெல்லாம் ஒரு நல்ல காலம், விடிவு காலம் என்று அவரவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவருக்கு உடல்நலம் அடைந்து போயிருக்கிறது. ஏதோ பிரேமலதா அவர்கள் வருத்தமா இருப்பாங்க சகோதரி. அவங்களும் திறமையானவர், ரொம்ப நல்லவங்க. இந்த இத்தனை வருஷமா அவருக்கு உடல்நல சரியில்லாம் வந்து அருகிலேயே இருந்து நமக்கு தருவாங்க நினைச்சா அதையும் கடவுளுக்கு பொருட்களை போட்டிருக்கு. ஏன்னா பிரேமலதா அவர்கள் மனசு தளராம பொதுச் செயலாளராக இருக்கிறீங்க. உங்களுக்கு இருக்க அறிவுக்கும் திறமைக்கும் பொறுமைக்கும் கட்சியை வழிநடத்துற பாங்கு எல்லாம் உங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா விஜயகாந்த் அவர்கள், கேப்டன் அவர்கள் உங்களுக்கு பக்கத்துல இருந்து ஆட்சி அளிப்பார், பல வெற்றிகளை குவிப்பார். ஆனா ஆறுதலோடு இன்னைக்கு இருந்தது என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அந்த மாமனிதர் மறந்ததை மறக்க முடியாத நினைவாக
என் உள்ளத்தில் பல வேதனையாக இருக்கிறது. இருந்த போதிலும் அவரை பற்றி 4 வார்த்தை சொல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தில் தொலைக்காட்சி நண்பர் கேட்டதனால சொல்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. நல்ல சார், நீங்க வந்து இத்தனை நாள்கள் அவர் கூட பழகிருக்கீங்க, அந்த பசுமையான நாள்கள் எப்போதும் உங்கள் நெஞ்சோடு ஒட்டி இருக்கும் அப்படின்னு நம்புறோம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சார்.